பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் கடைசி 21ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது அதிகாரத்திலே எப்ராயிம் மலைதேசத்தாகிய மீகாவினுடைய காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வரலாற்றின் காலவரிசையின்படி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தோடு முடிவடைந்து விடுகிறது. இப்புத்தகத்தின் கடைசி பகுதிகள் 17 முதல் 21 வரைக்கும் இஸ்ரவேலர் நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒழுக்க நெறி தவறி பாவத்தில் மூழ்கி மாறுபாடான சமய பழக்க வழக்கங்களிலும் குழப்பமான சமுதாய அமைப்புடனும் இருந்ததை இது விளக்கி காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தைகளும் உறுதியான ஒழுக்க நெறிகளும் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. தனிநபர்களும் சமுதாயங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் என்று சொல்லி இந்த புத்தகத்திலே 2 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது அவர்களுடைய துன்பத்தையும் ஒழுங்கினத்தையும் ஒழுக்கமற்ற காரியத்தையும் அது தெளிவுபடுத்துகிறது. மோசேயின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கு மீகா கீழ்ப்படியவில்லை. அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தன் மனம் போனபடியெல்லாம் செய்தான். தனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எண்ணி தன்னை ஏமாற்றி கொண்டான். அதே வேளையிலே வேத பிரமாணங்களை துணிகரமாக மீறினான் என்பதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே தான் கோத்திரத்தார் காயேசிலே குடியேற்றப்படுவதையும் தொடர்ந்து நடக்கிறதான காரியங்களையும் குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். ஆனால் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேல் கோத்திரங்கள் நடுவே போன்ற சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் கோத்திரத்தார் தங்கள் கோத்திரத்திலே பயந்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சேராவிலும் எஸ்தாவிலும் இருக்கிற அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களோடு சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே மீகா எப்படி அவர்களோடு வஞ்சித்து காரியங்களை செய்தான் என்று சொல்லி தொடர்ந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 19வது அதிகாரத்திலே புறப்படப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் இஸ்ரவேலர் தேவனை மறந்த பின்னர் எவ்வளவு அக்கிரமக்காரர்களாக ஒழுக்க நெறியற்றவர்களாக மாறிவிட்டனர் என்பதை காட்டுகிறது. ஆண்டவர் வெறுக்கிறதான அருவருப்புகளை அவர்கள் செய்து வந்தார்கள். சீர்கேடான அக்கிரமங்களின் படுகொலியிலே விழுந்து விட்டார்கள் என்பதை இந்த பகுதியெல்லாம் நமக்கு காட்டுகிறது. கிபியாவில் பயங்கரமான அக்கிரம செயல் நடைபெற்றது. அவர்களுடைய ஒழுக்கக்கேட்டை காட்டியது. ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்த மக்கள் பின்னர் ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். சோதோம் கொமோராவை போல பொல்லாதவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். தேவன் அதை வெறுத்தார். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே
இஸ்ரவேலின் கோத்திரங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களின்படி செய்ய தவறிவிட்டன என்பதை பார்க்கிறோம். அவர்கள் நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கவில்லை. இதன் பலனை 19 அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் சகல அருவருப்பான பயங்கரமான பாவமும் பென்யமின் கோத்திரத்தார் தங்கள் மத்தியில் இவ்வாறு தீமை செய்த அக்கிரமக்காரர்களை தண்டிக்க மறுத்துவிட்டதும் இஸ்ரவேலர் அனைவரும் தேவனுக்கு உண்மையுடன் கீழ்ப்படிவிட்டு விலகிவிட்டார்கள். பென்யமின் கோத்திரத்தார் முற்றிலும் தேவனை மறந்து மறுதலிப்பு செய்து விட்டார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அதனுடைய பலாபலன் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடக்கும் பொழுது மனிதன் தன் மீது தேவனுடைய கோபாக்கினையை வரவழைத்து விடுகிறான். அங்கே தொடர்ந்து நடக்கிறதான யுத்தங்களையும் 21 அதிகாரத்திலே இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருக்கும்போது அங்கே எடுத்ததான தீர்மானங்களை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் மிகவும் சத்தமிட்டு அழுது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, இன்று இஸ்ரவேல் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேல் இந்த காரியம் நேரிட்டதே என்று சொல்லி அங்கு முறையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பென்யமின் கோத்திரத்தாடு யுத்தம் செய்ய போக இஸ்ரவேலின் சேனையுடன் சேர்ந்து கொள்ள கிளையாத்துள்ள யாப்பீசின் குடிகள் மறுத்து விட்டார்கள். எனவே அங்குள்ள அநேக மக்கள் இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படியாக குழப்பமான ஒரு சூழ்நிலையும் அங்கே கர்த்தருடைய கோபாக்கினையின் தண்டனையையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வசனங்களில் நடக்கும்போது ஆசீர்வாதம், அவருடைய வசனங்களை விட்டு விலகி அவர்களுக்கு ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை பெற்றுக்கொள்கிறோம். எனவே எச்சரிக்கையாக இருக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த பகுதிகளை வசனங்களை படித்து நாம் எச்சரிக்கை அடைவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் தாமே நம்மை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.